மேயர் பிரியா அவர்களுக்கும் எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்கும் நடந்த இஷ்யூ பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம். இப்போ பல்லவி அவர்கள் மேயர் பிரியா அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. நம்ம தொகுதி பொறுத்த வரைக்குமே எதுவுமே இன்னும் ப்ராப்பராக எதுவுமே செய்யலைங்க சார். இது வரைக்கும் ஏமாத்தின்னு தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் அவங்க ஆட்சி வந்தால் இன்னும் ஏமாத்தின்னு தான் இருப்பாங்கன்றதுனால தான் நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கிறோம். இன்னமும் அவங்க நாங்கள் தான் அப்படின்ற ஒரு ஆணவத்துலேயும் திமிர்லேயும் இருக்கிறாங்க. அது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு தெரியாது. ஆணவத்தில் இருக்கிறவங்க எங்கே வருவாங்கன்னு கடைசியில் தெரியும் மக்களுக்கே. அது பார்ப்போம். இன்னும் 4 அந்த பொறுமை தான் உங்கள்கிட்ட நாங்கள் பார்த்தோம். நான் கவனிச்ச வரைக்கும் பார்த்தோன்னா இன்னும் வந்தாங்க. அவங்க எல்லாமே இப்போ அவங்களும் இருந்தாங்க. நீங்கள் அந்த பொறுமையாக ஹேண்டில் பண்ண விதம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு தான் உங்களை கேள்வி. ஏன்னா இது இப்போ பொதுவாக அதிகாரிகள் சொன்னாலும் கூட நீங்கள் அடுத்த கட்ட தொடர்ந்து நடவடிக்கை என்னவா இருக்கும்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போக மாட்டோம் இல்லைங்களா? எங்கள் தளபதியே பொறுமையாக தான் இருக்கிறாரு என்ன பண்ணாலும். அதனால தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் பின்னாடி இருக்கிற நாங்களும் பொறுமையாக தான் இருந்துப்போம். பொறுமையாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் தாழ்ந்து போயிட மாட்டோம்ல. பார்த்துக்கலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு சான்று. நம்மளை யார் அவமானப்படுத்துறாலும் நமக்கு அது கவலையே இல்லை. நமக்கு என்ன தேவை இருக்கு, நமக்கு என்ன பணி இருக்கு, அதுலதான் நம்மளுடைய நோக்கம் இருக்கணும்னு அவங்க சொல்றதுல எந்த ஒரு குற்றமும் இல்லை. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்குறீங்க, எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறீங்க. இருந்தாலும் அவருடைய ஒரே பதில் என்னவாக இருக்கிறது? அமைதிதான். நமக்கு என்ன வேலை இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம செய்யறதுக்கு வந்திருக்கோம். சில்லறைங்களோட கேள்விகளுக்கும் சில்லறைங்களோட அவமானங்களுக்கும் நம்ம பதில் சொல்ல போயிட்டா நம்ம நேரம் என்ன ஆகுறது? மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம மறந்து போயிடுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் அவருடைய தொண்டர்களும் இப்போ களத்துல யாருக்காக இறங்கி இருக்காங்கன்னா மக்களுக்காக இறங்கி இருக்காங்க. இந்த மாதிரி அள்ளி சில்லறைங்க அவமானப்படுத்துறதால கூடி குறுங்கி எதுவும் போயிட மாட்டாங்க. கண்டிப்பா மக்களுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியும். மக்களே, நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில இருந்தவங்களுக்கு அதிகாரத்தன்மையை கொடுத்து எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க இத்தனை வருஷம் அப்படின்றதுக்கு மேயர் பிரியா அவர்கள் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு.